அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாப் புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் நம்முடைய ஈமானை பலப்படுத்தும், நம்முடைய அமல்களை அதிகரிக்க ஊக்கமளிக்கும், மேலும் மறுமை வாழ்க்கையை நினைவூட்டும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வை அடிப்படையாக கொண்டது. அதாவது இஸ்ரா மற்றும் மேராஜ் என்ற மகத்தான பயணம். வருடா வருடம் மேராஜ் காலகட்டம் வந்தாலே நம்முடைய பள்ளிவாசல்களில் கண்ணியமான இமாம்கள், ஆலிம்கள் இந்த நிகழ்வு சார்ந்த பல விஷயங்களை நமக்கு எடுத்துரைப்பார்கள். அந்த பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிமார்களை சந்தித்தார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த சந்திப்புகளில் மிகவும் முக்கியமான ஒரு சந்திப்பு ஹஸ்ரத் சையிதுனா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் நடந்த சந்திப்பு. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ் தன்னுடைய குரானில் அவர்களை கலீலுல்லாஹ் என்று குறிப்பிடுகிறான். அதாவது அல்லாவின் நெருங்கிய நண்பர். அப்படிப்பட்ட மகத்தான நபி இஸ்ரா மேராஜ் பயணத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து உம்மத்து முஹம்மதியாவிற்காக ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு நபி இன்னொரு நபியிடம், அதுவும் இறுதி நபியிடம், உங்களுடைய உம்மத்துக்கு இதை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாரென்றால் அது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். அந்த சந்திப்பில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் முதலில் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துக்கு என் புறத்திலிருந்து சலாமை சொல்லுங்கள் என்றார்கள். இதன் அர்த்தம் என்ன? இப்ராஹீம் நபி நம்மையும் என்னையும் நினைத்து நமக்கு சலாம் சொல்லி இருக்கிறார்கள். இதை கேட்கும் போது நம் உள்ளம் நெகிழ வேண்டாமா? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் நம்மை நேரில் பார்க்கவில்லை, ஆனால் இஸ்ரா மேராஜ் பயணத்தில் நபியை சந்தித்தபோது இந்த உம்மத்தின் மீது உள்ள அன்பால், பாசத்தால், பரிவால் நமக்கு சலாம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டாமா? உண்மையில் நாம் தினமும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தொழுகையில் அத்தஹியாத்துக்குப் பிறகு ஓதப்படும் துரூதுல் இப்ராஹீமியாவை இப்ராஹீம் நபியின் பெயரை சொல்லாமல் முடிக்கவே முடியாது. தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய தினசரி வாழ்க்கை இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தொடர்புடையதாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நபி நமக்கு சலாம் சொல்லி இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? இதற்கு பிறகு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள். உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள், சொர்க்கத்தின் தண்ணீர் மிக மிக மதுரமானது. இந்த உலகத்தில் எந்த சுவையையும் அதற்கு ஒப்பிட முடியாது. சொர்க்கத்தின் மண் மிகவும் மணமிக்கது. இந்த உலகத்தில் மண்ணை எடுத்து பார்த்தால் எந்த மணமும் இருக்காது. ஆனால் சொர்க்கத்தின் மண்ணுக்கு தனி மணம் உண்டு என்று சொன்னார்கள். இதை கேட்கும் போது நமக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. மண்ணுக்கு மணமா? ஆம், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த உலகத்திலுள்ளவற்றை விட பல மடங்கு அழகும் இனிமையும் கொண்டவை. அதோடு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்தின் பூமி மிகவும் வளமானது. ஆனால் அதில் இப்போதைக்கு மரங்களும் செடிகளும் கொடிகளும் இல்லை. அது ஒரு வெற்று நிலமாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள், அவர்கள் சொர்க்கத்தில் அதிகமாக மரங்களை நட்டுவைக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்து எப்படி சொர்க்கத்தில் போய் மரம் நட முடியும் என்று யோசித்தார்கள். அப்பொழுது இப்ராஹீம் நபி அதற்கான பதிலை உடனே சொன்னார்கள். சொர்க்கத்தில் மரம் நடுவதற்கு உடலால் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நாவால் சில வார்த்தைகளை சொன்னாலே போதும். அதற்கு பதிலாக அல்லாஹ் சொர்க்கத்தில் அவர்களுக்காக மரங்களை நட்டுவிடுவான் என்றார்கள். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு எளிமையான உம்மத்து நம்முடைய உம்மத்து! எவ்வளவு சுலபமாக நன்மைகளை சம்பாதிக்க அல்லாஹ் நமக்கு வழிகளை திறந்து வைத்திருக்கிறான். ஒரு வார்த்தை, ஒரு தீக்கு, ஒரு நிமிடம். அதற்கு பதிலாக மறுமையில் நிரந்தரமான பலன். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்கள் உம்மத்து ஒரு முறை அந்த கலிமாக்களை சொன்னால் ஒரு மரம். 10 முறை சொன்னால் 10 மரங்கள். 1000 முறை சொன்னால் 1000 மரங்கள். ஒவ்வொன்றும் அவர்களுடைய பெயரில் சொர்க்கத்தில் நடப்படும். இந்த உலகத்தில் இன்று நாம் என்ன பார்க்கிறோம்? பூமி வெப்பமாகி வருகிறது. பருவநிலை மாற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், வெள்ளம், வறட்சி, வெப்ப அலைகள். இதற்கெல்லாம் ஒரு காரணம் பூமியின் பசுமை குறைந்து வருவதுதான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். மரங்களை வெட்டி காடுகளை அழித்து கட்டிடங்களை எழுப்புகிறோம். ஆனால் மரம் நடுவது குறைந்து வருகிறது. ஆனால் பாருங்கள், அல்லாஹ் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் மரம் நடுவது மட்டுமல்ல, மறுமைக்காகவும் சொர்க்கத்தில் மரம் நட முடியும். எப்படி? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்த அந்த 5 வார்த்தைகளை கொண்டு. சுப்ஹான அல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலஹ இல்லா அல்லாஹ், வல்லாஹு அக்பர், வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله. அந்த வார்த்தைகள் என்ன? சுபஹானல்லா, வல்ஹம்துலில்லா, வலா இலாஹ இல்லல்லா, வல்லாஹு அக்பர், வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த கலிமாக்களை யார் ஒருமுறை சொல்கிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டுவிடுவான். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்களுடைய உம்மத்துக்கு இதை கட்டாயமாக சொல்லுங்கள். அவர்கள் சொர்க்கத்தில் அதிகமாக மரங்களை நட்டுவைக்கட்டும் என்று ஆசையுடன் கேட்டுக்கொண்டார்கள். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு நபி இந்த உம்மத்தின் மீது இவ்வளவு அக்கறை கொண்டு பேசுகிறாரென்றால் நாம் அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்களில் இந்த கலிமாக்களை அதிகமாக ஓதுவோம். நம்முடைய நாவு ஈரமாக இருக்கும் வரை அல்லாஹ்வை நினைவுகூர்வோம். அதனுடைய பலனாக சொர்க்கத்தில் நமக்காக மரங்கள், நிழல்கள், குளிர்ந்த காற்று, அழகான சூழல் அனைத்தும் தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த செய்தியை கேட்கும் எல்லா மக்களுக்கும் சிறந்த நசீபை வழங்குவானாக. இந்த பயனுள்ள செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட இஸ்லாமிய நினைவூட்டல்களை தொடர்ந்து பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.